கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ட் ஆஃப் கேமிங் சேனல். இந்த கேம் பிளே நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸ் கேம் பிளே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம டஞ்சன் கீன்னு ஒரு மிஷன் முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் நமக்கு லெவலப்னு ஒரு மிஷன் இருக்குது. அடுத்ததாக இந்த கேம் ஸ்டோரி வைஸில் இப்போ போகிறதுனால நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்டோரியில் தான் போகும். அதனால் இப்போ லெவலப்ன்ற இந்த மிஷன் ஆன் பண்ணிப்போம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. என்டர் கேட்குது. இப்போ என்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, போகுது. Looks like I get 5 stat points every time I level up. I actually have a chance to become stronger. ஓகே கேஸ், நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம முன்னாடி கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். உல்ஃப்ஸ் தான் இருக்குங்க ஃபுல்லாக. ஓகே, ஓ சூப்பர், எல்லாத்தையும் போட்டாச்சு. ஈஸி தான் நம்மளுக்கு, ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் லெவல் மான்ஸ்டர் தான் கிட்டத்தட்ட. அதனால் நம்ம ஈஸியாக இதெல்லாம் கில் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அங்கே கொஞ்சம் இருக்குது. இப்போ நிறையவே இருக்குடாப்பா. ஒரே ஸ்பெஷல் மூலம் போட முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு முன்னாடி இந்த இதில் மட்டும் ஒரே ஸ்பெஷல் மூலம் முடிஞ்சிருச்சு. சைடில் அந்த மட்டும் எஸ்கேப் ஆயிடுச்சு. டக்குன்னு போட்டாச்சு கொடுங்க. ஓகே, ஸ்டீல் பாஸ் அதுக்குள்ளே இறக்கி விட்டானுங்க. ஓகே, வாங்க பாஸ் கூட ஃபைட் பண்ணலாம். ஓகே, ஸ்பெஷல் மூவ் இருக்குது. சூப்பர், பாஸோட ஒரு லைன் எழுத்த குறைச்சாச்சு. நம்ம ரெண்டாவது லைனை குறைக்கலாம். ஓகே, ரெண்டும் முடிஞ்சிடுச்சு. ஸ்பெஷல் அட்டாக் போட்டாச்சு. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஸ்பெஷல் அட்டாக் போடலான்னு பர்மிஷன் இருந்துருக்கு. ஓகே, போட்டாச்சு. சூப்பர். போனோம். இந்த இது வேறு சமன் வேறு பண்ணுமா, அடித்து பறக்க விட்டான்டா. ஓகே, இப்போ நம்ம ஓடி ஓடி எஸ்கேப் ஆகிடலாம். ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டேட்டா அதையே போய் அடிப்போம். நம்ம தேவையில்லாம அதுங்க கூட கதில் சண்டை போட்டுங்க தேவையில்ல. ஓகே, ஒரே மூவ் தான் முடிஞ்சு. Assassin. I like it. Getting a teleportation stone was easier than I thought. Should I go back? No, I don't know if I'll ever get the chance to boost my powers like this again. What will happen to this dungeon if I use the teleportation stone? Will it disappear? So, I guess to keep going would be to let some unknown being keep controlling me. Maybe it's the one down there. I can already feel it. Lurking down there is a monster, and I can tell it's a tough one. I've gotten stronger, but it might not be enough to win. Do I go forward or retreat? I will never lose! ஓகே, இந்த மிஷின் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ்லாம் அதுக்குள்ளே காமிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம லெவலப் ஆகிருக்கோம். லெவல் 3ல் இருக்கோம். இப்போ நம்ம இந்த மிஷின் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். 0 HP. ஓகே, நம்மளுக்கு அடுத்ததாக அட்வான்ஸ் ஆர் ரீட்ரீன்னு போட்டிருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஸ்டோரி வந்தேன்னா நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டோரி இல்லை தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதுன்னு. எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஃபைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பரான பாஸ் ஃபைட். இதோட ஃபைனல் முதல் சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தவங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னதுன்னு. ஓகே, வந்தாச்சு. இது கூட ஃபைட் பண்ண தான் நினச்சிருந்தேன். எனக்கு சூப்பராக இருக்கும். அனிமிலேயே கூட இதுதான் ஒரு சூப்பரான மூவால் காமிச்சிருப்பாங்க. ஓகே, அடி அடி கரெக்டாக அது ரெட் கலரில் இருக்கிறதுல மட்டும்தான் விழுது. ஆனால் அந்த ரெட் கலர் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்லோவாக தான் அது போடுது, கீழே விழுது. ஒன்றும் பாய்சன் போட்டுருச்சே. கரெக்டாக போய் அதை அடிச்சிடலாம். ஓகே, டேமேஜ் ஆகினிக்கு. ஓகே, இதை நம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஓடிடலாம். அது அடிக்க போது கரெக்டாக ஒரு ரெட் கலர் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த ரெட் லைட்டை மட்டும் மாட்டாமல் இருந்தால் நம்ம ஈஸியாக தப்பிச்சிட முடியுது. இந்த பாய்சன் மட்டும்தான் அதை சுற்றி அடிக்குது. இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக நான் போடுற இடம் ஃபுல்லாக பாய்சன் வருது.
ஓகே ஓகே இங்கே பாருங்கள் அந்த ரெட் லைன் வருது. நான் கரெக்டாக அது அடிக்கிற நேரத்தில் நான் கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டேன். நல்லதும் ஆகலை. கரெக்டாக அதுக்கு பின்னால் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓட போகுது. பாய்சன் துப்ப மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா அது பாய்சன் போட்டுச்சுன்னா நிறைய இடத்துல வருது. பாய்சன் ஒரு இடத்துல மட்டும் வர மாட்டுது. இந்த முள்ளுனா முன்னாடி மட்டும் வருது. முன்னாடி ஃபுல்லாக இந்த முள் மாதிரி வருது. ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இது இருக்குது ஹெல்த்து. இன்னும் ஒரு 7 ஸ்டைக் 8 ஸ்டைக்கு முடிச்சா தான் நினைக்கிறேன் இதை. ஓகே ஃபைனல் மூவ் போட்டாச்சு. ஓகே ஆனால் இன்னும் கொஞ்சம் இதுக்கு டேமேஜ் பண்ணோம் நம்ம. ஓகே இன்னும் ஒரு 3 பார் ஹெல்த்து குறைக்கணும் அதுக்கு. ஓகே ஸ்ட்ரைக் அடிச்சுன்னு தான் இருக்கும். ஸ்டில் ஃபைட்டிங். அனிமேல இது ஒரு சூப்பரான சீனாக இருக்கும். இந்த இடத்துல ஃபைனல் மூவ் தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான சீன் இருக்குது. அந்த கட் சீனை மட்டும் நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃபைனல் மூவ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவ் இப்போ வரப்போகுது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இதை அடித்தா போதும். அந்த பக்கம் போய் பார்த்து எனக்கு படிப்போம். இதை கரெக்டாக இருக்கும். ஓகே 5 hit 12 hit 12 hit கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. முடிய போகுது இந்த பாஸ் ஃபைட் மாதிரி இருக்கிறது. இந்த பாருங்கள் பாய்சன் போட்டால் மட்டும் ஒரே இடத்துல போடாமல் சுற்றி போடுது. அது பாயிண்ட்ஸில் மட்டும் தான் நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். அடிக்க போது கூட ஈஸியாக தான் இருக்குது. ஓனும் அது கரெக்டாக பின்னால் பார்த்துனே இருக்குது. ஓகே நான் ஓடினே தான் இருக்கிறோம். நம்ம அடிக்க முடியல. ஃபைனல் வந்துடுச்சு. ஓகே கைஸ் நம்ம ஸ்வாம்போட ப்ளூ கிங்கை டிஃபீட் பண்ணிட்டோன்னு வருது. Must have gotten a little stronger, huh? I can do it too. ஓகே நம்ம இந்த சாப்டரை முடிச்சாச்சு. இல்லை நம்மளுக்கான ரேங்க் வந்து சி தான் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் நம்ம கம்மியாக தான் விளையாடி இருக்கோம். சி ரேங்க் தான் நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. ஓகே லெவல் அப்லாம் பேசிக்காக தான் லெவல் அப் கிடச்சிருக்கு. அதே போதும் தான். லோட் ஆகுது. அடுத்த சாப்டர் என்னன்னு பார்க்கணும் இப்போ. ஓகே நார்மல் ரேங்க் நியூ ஃபியூச்சர் அன்லாக் ஆகுதான். ஏதோ ட்ரான்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபியூச்சர் அன்லாக் ஆகுது. என்னன்னு தெரியல. அது பார்க்கலாருங்க. இந்த கேம் ஒரே ஒரு பிரச்சனை தான். எனக்கு லோட் ஆகுது அதிகமாக மொபைலுக்கு. ஓகே இது என்ன இவ்வளோ நாள் லோட் ஆகினே இருக்குது. ஓகே லோட் ஆகிடுச்சு. நம்ம கலெக்டும் பண்ணியாச்சு அதை. ஓகே நம்மள லாபிக்கு வந்திருக்கோம். இப்போ தான் நம்ம மெயினாக வந்திருக்கோம். சவுத் கொரியாவில் நம்ம இருக்கோமா. சவுத் கொரியாவில் கண்டர் அசோசியேஷன் நம்ம இருக்கோம். இப்போ இதுதான் கண்டர் அசோசியேஷன் பில்டிங். இதுதான். New hire. We're rolling out a brand new app for hunter registration. Have you heard about it? It's news to me. What is it? By using this program, you can easily recruit Strike Squad members and view your squad's equipment. You're curious, right? Want to take a look? கைஸ் இப்போ ட்ரான்னு ஏதோ கேட்குது. என்னன்னு பார்ப்போம். இதை ஏதோ ட்ரான்னு சொல்லி இங்கே ஏதோ போட்டிருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல எனக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. இருந்தாலும் பார்க்கலாம். வா சூப்பர். ஓகே நம்மளுக்கு ஏதோ மேஜிக் ஸ்டாஃப் ஒன்று கிடச்சிக்குது. 6 ரேங்க் 6ல் இருக்குது. இது எல்லாமே ரேங்க் 6ல் தான் இருக்குது. டேகர் தான் நம்ம உயிரோட ஸ்பெஷல் வெப்பன். ஆச்சட் ரேங்க் 6வது ரேங்கில் இருக்குது. சங் ஜின்ஹியூ கிடச்சிருக்கான் நம்மளுக்கு எஸ்ஆர் ரேங்க்கு. மற்றெல்லாம் நார்மல் ரேங்கில் தான் இருக்குது. 6வது ரேங்கில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு தான். நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது இது எதுவுமே. ஓகே பவு கிடச்சிருக்கு. பவு வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்புறமா யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்பயாவது. ஸ்டாஃப் இருக்குது. ஸ்டாஃப் பவுலாக வேறு நம்மளால் எக்யூப் பண்ண முடியுமான்னு தெரில. அதை பார்க்கணும். ஸ்வாட் இருக்குது.
திருப்பி இன்னொரு டேகர் தான் நிறைய கிடச்சிருக்கு. டேகர் 2 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டேகர். ஸ்டாஃப் தான் ஒரு 4 கிடச்சிருக்கு ஸ்டாஃப். ஓகே, நம்மளை திருப்பியும் போக சொல்கிறாங்க லாபிக்கே. Decide on a nickname, I'll register it for you. ஓகே, நம்மளுக்கு அண்டர் அசோசியேஷனில் நம்மளுக்கு ஒரு நேம் வைக்க சொல்கிறாங்க. இதுங்க என்ன நேம் வைக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, என்ன பேர் வைக்கலாம்? ஏதாவது யூனிக்காக ஏதாவது பேர் வைக்கலாமா இல்லை எது வைக்கலாம் தான் எனக்கு சரியாக தெரியல. ஓகே, இல்லைனா நம்ம ஆர்ட் ஒயிட்டினே வச்சு பார்ப்போம். இதானு ஆர்ட் இல்லை வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பிளாக் ஆர்ட்னு வச்சு பார்ப்போம் இது இருக்கான்னு. இந்த பேர் நம்ம வைக்க முடியல, வேறு நிக்நேம் வைக்க சொல்கிறாங்க நம்மளை. ஓகே, இப்போ வேறு எது வைக்கலாம்? சரி, அப்போனா நம்ம எந்த பேர் வைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஏதாவது ஒரு சூப்பரான நேம் வைக்கலான்னு பார்க்குறேன். இந்த நேம் இப்போ பார்த்தா நமக்கு வர மாட்டுதே. வேறு என்ன நேம் வைக்கலாம்? சரி, எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் நேமே நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா ஆர்ட் ஒயிட்டின்னு வச்சு பார்ப்போமா? நோ, ஆர்ட் ஒயிட்டியும் வைக்க முடியாதுன்னு வருது, ஏன்னு தெரியல. சரி, நம்ம லூஃபின்னு வச்சு பார்ப்போம், லூஃபி வருதான்னு. ஓகே, லூஃபி வந்துடுச்சு. நம்மளை இப்போ திருப்பி ஸ்டோரி முடிக்கலையே போக சொல்கிறாங்க. நம்ம திருப்பி ஸ்டோரி முடிக்க போயிடுவோம். இப்போ தான் நம்ம செகண்ட் சாப்டர் வந்திருக்கோம். இவ்வளோ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் ப்ளே பண்ணியிருந்தோம். இப்போ செகண்ட் சாப்டர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்க சாப்டரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, அதனால் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்டோரி வந்துடுச்சுன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்டோரியும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதனால உங்களுக்கு கேமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்மள அடுத்த மிஷனுக்கு வந்தாச்சு. ஸ்டேஞ்சர் எனிமி. ஓகே, வந்தாச்சு. இங்கே நம்மளே இப்போ நம்ம கூட ஹண்டர் எக்யூப் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஒரே ஒரு ஹண்டர் தான் இருக்காங்க இப்போ. அதனால் இப்போதைக்கு நம்ம இந்த ஹண்டரே எக்யூப் பண்ணிப்போம். ஓகே, என்டர் நம்ம போகலான்னு நினைக்கிறேன். இப்போ மிஷன் ஆரம்பிக்க போது. ஸ்டேஞ்ச் எனர்ஜி. Please evacuate quickly. Their attacks aren't coordinated. Huh? Hey, give me some healing, quick! Chui? It's been a week since the incident. Looks like she hasn't recovered yet. Well, I can understand why. No, I must overcome this. Can I be of any help? It might be more dangerous than it sounds, but it's a step down from the boss I fought earlier. Maybe with my power alone. ஓகே, இப்போ நம்ம ராக் கோல மாதிரியான ஒரு மான்ஸ்டர்ஸ் கூட தான் இப்போ நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். கீப் மூவிங் இன் வருது. ஓகே, நம்ம கிட்ட போகலாம். டார்கெட் பண்ண சொல்கிறாங்க நம்மளை, அதுக்கு நேராக வச்சு. அது ஏன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. ஓகே, இது எந்த அளவுக்கு அடி தாங்குதுன்னு பார்ப்போம். ஓனும் இது நம்மள தான் வந்தோடனே டக்குன்னு அடிக்குது. 2 வேறு ஒன்றா சேர்ந்து வருது. ஓகே, இந்த பீஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹெல்த்து கம்மியாக. ஏன்னா இதெல்லாம்
பாஸ் கிடையாது, பாஸ் தான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அங்கே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இன்னும் 2 இருக்குது. ஓகே, இது 2த்தையும் போய் அட்டாக் பண்ணுவோம். இது ஒரு அட்டாக்கில் கிலர் செமட்ரா அப்பா. ஆனால் நமக்கு அவ்வளோ ஹெல்த்து ஒன்றும் குறையல, அதனால் டக்குனு போய் முடிச்சிடலாம். ஓகே, ஒரே காம்பேக்டில் முடிச்சாச்சு அதை. இதையும் ஒரு காம்பேக்டில் முடிச்சிடலாம். எல்லாம் மினியன்ஸ் மாதிரி தான், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, பாஸ் ஃபைட்டும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாஸ் வந்துடுச்சு. வந்தோடனே கல்லை தூக்கி அடிக்கிறான் பாரு. இந்தமாரி ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறாள் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த பாம்பு மாதிரி தான் இதுவும் பண்ணுது, ஒரே சைடில் தான் வச்சு அடிக்கிறான். அந்த கல் மட்டும்தான் பாய்சன் மாதிரி எங்கே பார்த்தாலும் வச்சு அடிக்கிறான். போச்சுடா. ஓகே, ஸ்பெஷல் மூவ் போட்டாச்சு. இதில் கொஞ்சோண்டு குறைஞ்சிருது. நம்ம ஸ்பெஷல் மூவே எனக்கு பவர் எடுத்ததில் குறைக்கலையே. ஓகே, ஒரு காம்பேக்டில் நான் முடிச்சாச்சு. நம்ம கடைசி ஒரு காம்பேக்டில் போய் டக்குன்னு முடிச்சாச்சு அவனை. பி ரேங்க்கில் இருக்கிற அளவுக்கு நம்ம முடிச்சிருக்கோமா? ஓகே, சாம நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இதில் இந்த ரிவார்ட்ஸில் வச்சு என்ன பண்ணுன்றதை நான் அதுக்கு வர வீடியோஸில் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். இந்த ரிவார்ட்ஸ்லாம் அதுக்கு யூஸ் ஆகும்னு. ஓகே, இந்த மிஷினை முடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு மிஷன் 2 ஓவர் கம்னு ஒரு மிஷின் இருக்குது, அதையும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். 2 ஓவர் கம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்குது. இந்த மிஷின் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டோரியில் என்னென்னு அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், அதுலேருந்தே கண்டினியூ ஆகுது. நம்ம திருப்பி இப்போ அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். டஞ்சனில் இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியே வந்துடுச்சு, அதான் இப்போ இங்கே பிரச்சனையாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாஸ்டர்ஸையும் இப்போ நம்ம முடிச்சிடலாம் டக்குன்னு. ஓகே, ஒரு காம்பேக்ட் ஒன்று முடிஞ்சு ஒன்றும் நாடிக்கு முன்னாடி அடிச்சிட்டானே. ஓகே, ஒரு காம்பேக்ட் 2 பேரும் முடிக்க முடியுதா பார்ப்போம். ஓகே, இந்த காம்பேக்டில் இன்னும் முடிச்சாச்சு. அடுத்தது இவன் தான். ஒன்றும் எழுத்து வர குறைக்கிறாங்கடாப்பா. ஓகே, முடிச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்ம அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க போவோம். பாஸ் இங்கே தான் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி முடிச்ச அதே பாஸ் மாதிரி தான் இருக்கான், இல்லை வேறையான்னு தெரில எனக்கு. ஓகே, நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு இவனை தப்பான நேரத்தில் கூப்பிட்டேன். கல்லை தூக்கி அடிக்கிறான்டா. அடிக்க போகிறான். நவுந்தாச்சு. ஓகே, ஒரு ஸ்ட்ரைக்லேயே இப்போ ஆஃப் குறைச்சாச்சு. 2 3 1 போயிட்டு ஒரே ஒரு காம்பேக்ட் போட்டானே முடிஞ்சிச்சு இவன் கதை. விட மாட்டான். ஒன்றும் ஒரே ஷாட் தாண்டா நிற்கல, முடிஞ்சிடுவான். ஓகே, நம்ம முடிச்சாச்சு அவனை ஈஸியாகவே. இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜுன்றதானே கொஞ்சம் ஈஸியாக போகுது, அது அடிக்கிறோம். ஓகே, இன்னும் முடியலையா? நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஓகே, வாங்க அந்த பக்கம் போக சொல்லுது இப்போ. ஓகே, ஸ்டோரி லைன். ஓகே, டீம் ஃபைட்டான். இதெல்லாம் ப்ளூ ஸ்பிரிட் கோலம்னு போட்டிருக்கு பேர். ஓகே, டீம் ஃபைட் தான் இப்போ பண்ண போகிறேன். இதை நம்ம உடைக்கணுமா இந்த மான்ஸ்டர் ஸ்பிரிட்டை? ஓகே, அவங்களாம் இப்போ அடிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் நான் கிட்டே போனால் அது கொஞ்சம் பயங்கரமான மூவ்ஸ்லாம் பண்ணுது. கிட்டே போகலாமா வேணாமா? கிட்டே போனால் அடி விடுதுறாப்பா. ஓகே, நம்மளோட ஒரு மூவ் யூஸ் பண்ண சொல்லுது. ஓகே, செமையாக நம்மளால் டேமேஜ் பண்ண முடியுது. அவங்களோட நம்ம நல்லாவே டேமேஜ் பண்ணுறோம். ஓகே, செம டேமேஜ். பிரேக். 1 லேயர் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 2 3 லேயர் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, காம்பேக்ட் செமையான காம்பேக்ட். 63 ஹிட்ஸ் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மூவ். We'll never lose. ஓகே, நம்ம இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் அனிபியில் இந்த மூவ் வந்து வேறு மாதிரி வரும். நம்ம ஹீரோ வந்து தனியாக நின்று வேறு இடத்துலேருந்து அடிப்பான். கேம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துடுது. ஆனால் அனிமியில் இருக்கிறது ஒன்றும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்க. அனிமியில் நம்ம ஹீரோ வந்து எங்கேயும் யாருமே தெரியாத இடத்துலேருந்து டக்குன்னு அடிப்பான், அது முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கும் அது.
ஓகே, அடுத்து நம்மளுக்கு இன்னும் ரிவார்டு கிடச்சிருக்கு. அசாசின் ஜாப் சேலஞ்சுன்னு ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு வந்திருக்கு. லாபிக்கு போக சொல்லுவாங்க, திருப்பியும் லாபியில் போய் பார்ப்போம் என்னதுன்னு. மெனு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இது லோட் ஆகிறது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு கடுப்பாக இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு லோட் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, மெனு ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. சங்ஜின்னு போட்டிருக்கேன்னு தெரில. ஓகே, இது நம்மளுக்கு லெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அசாசின் போட்டு நம்மள போகிறோம். அசாசின் ஜாப் பண்ண போகிறப்ப நம்ம I'm scared already. You had more guts as an E rank. Not true! Of course, you're still an E rank nobody. You've just gotten lucky. So try it then. Prove me wrong. ஓகே, நம்மளுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்கான் ஒருத்தவங்க. அவனை போட்டு பழக்கலாம் வாங்க. ஒன்றும் என்னது இது, அவனுக்கு ஹெல்த்தே காமிக்க மாட்டேது. ஓகே, ஹெல்த் காமிக்குது. நான் கூட என்னால் அது ஹெல்த்தே காமிக்காமல் ஃபைட் பண்ண விட்டாங்கன்னு பார்க்குறேன். ஓகே, போட்டு பழக்கிறோம் அவனை. ஒன்றும் ஒரே ஒரு ஷாட் தான், அதை போட்டாலே. ஓகே, போடு 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 போடு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவனுக்கு டபுள் லேயராக குறைஞ்சிது டக்குன்னு. நம்மளால் காம்பேக்ட் நல்லா ஸ்பீடாக கொடுக்க முடியுதுனால பாருங்கள், செமையான அடி. ஓகே, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, 7-8 13-8. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கட்ஸ் இருக்கான்னு கேட்டவன் நான் முடிச்சாச்சு. ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம இந்த ஜாபை. ஓகே, கண்டினியூ பண்ணுறது டேப் பண்ண சொல்கிறாங்க. கண்டினியூ பண்ணிப்போம் இதுலேருந்து அப்படியே. A new gate? Measuring mana levels. Please hurry. ஸ்டோரியை பாருங்கன்றது மட்டும் கரெக்டாக ஸ்டோரியாக இருக்க மாட்டேது. ஓகே, நம்ம கேட்ஸ் அன்லாக் ஆகிருக்கான். Please recruit a strike squad. You can obtain a lot of resources from gates. They're dangerous. You'll be a great help. ஓகே, இப்போ நம்மளை போய் கேட்ஸை போய் ஃபைட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஓகே, இந்த கேட்டில் நம்மளை ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. என்ட்ரிக்கு வந்து 0 தான், நம்மளுக்கு எதுவும் கேட்கல என்ட்ரு ஆகிறதுக்கு. இந்த இடத்துக்கு வெப்பனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ எஸ்ஆரில் ஒரு டேகர் கிடச்சிருக்கு. அந்த டேகரே நம்ம இப்போ எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்டோ ஃபார்ம் கொடுத்தா பெஸ்ட்டாக. ஓகே, நம்மளுக்கு இந்த ஒரு கேரக்டர் அன்லாக் ஆச்சா? ஓகே, இந்த கேரக்டர் ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி தான். ஓகே, இந்த மிஷனை நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது வேறு நடுவில் சுற்றி நிற்குது. ஆட்டோலே போட்டாச்சு. ஆட்டோ கேம் பிளேலே இருக்குது இப்போ அது. அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகும். ஆனால் நான் தான் நவுத்தி எடுத்துன்னு போயினே இருக்கேன். ஓகே, போடுவோம் டக்குன்னு இருங்க. சட், இதுன்னு இவ்வளோ ஈஸியாக முடியுது. இதை பார்த்து நான் ஓடின்னு இருந்தேன். ஓகே, அடுத்தது வாங்க, அடுத்ததுக்கு போவோம். ஓகே, அங்கே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை போய் டக்குன்னு முடிச்சிடலாம் வாங்க. கிட்ட போடா. பார்த்தோன்னே எல்லாம் ஓடி வருது. வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு முடிக்கலாம். ஓகே, இது ஈஸி 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 ஈஸி. ஏய் போய்ட்றோம். என்னடா நீ விட்டு அடி வாங்க ரொம்ப நேரம். இது 1 ஷாட் முடிச்சு. பாஸ் வந்தாச்சு. ஸ்டீல் கிளாவா? எங்கடா இரும்பை காணோம். ஸ்டீலை காணோம். ஓகே, ஜம்ப் பண்ணி வந்து அடிக்கிறான். இது நம்மளுக்கு ஹெல்த்து ப்ளஸ் பண்ணுது. இந்த ரிங்கு உள்ள இருக்க போது நம்மளுக்கு குறையிற ஹெல்த்தெல்லாம் அப்படி ரீஜென்ரேட் ஆகிக்குது அப்படி ஈஸியாக. நம்ம இங்கேருந்தே அவனை போட்டு பழக்கலாம். ஓகே, செமையாக டேமேஜ் ஆகுது அவனுக்கு. ஓகே, அவன் சமன் பண்ணவங்க கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க சைடில் வந்து. அவன் பாருங்கள், அவனை எஸ்கேப் போய் ஓடுறான் இங்கேருந்து. ஓகே, இப்போது செமையான அடி விழுது. நம்மளை திருப்பி இவனை வர வச்சாச்சு. இவன் செமையாக டேமேஜ் கொடுக்குறான். இவனோட டொர்னேடோ அட்டாக் வந்து.
ஓகே பின்னால் போனால் தான் வீசி அடிக்க முடியுது. ஓகே தூக்கி போட்டு பறக்க விட்டு அடித்தாச்சு. ஓகே பறந்து தூக்கின்னு போய் டமால்னு ஒரு குத்து தான் முடிஞ்சிச்சு. ஓகே ஒன்று கொஞ்சம் தான். கிளியர் முடிச்சாச்சு. விக்டரி முடிச்சாச்சு. இந்த எஸ்எஸ் ரேங்க்லாம் நம்ம முடிச்சிருக்கோமா? சூப்பர். ஓகே அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக்கை போட்டுருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ஒன்று முக்கியமான விஷயம். சரி காய்ஸ், இந்த கேம் பிளே நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ட் 3